ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். இனிமே இந்த குழந்தைய நான் பார்த்துக்கிறேன். எசையனூரை சேர்ந்த பிரம்மஸ்ரீ வேதபுரி மாமா பெரியவாளுக்கு ரொம்ப செல்லமான குழந்தை. ஒரு முறை சாதுர்மாசியத்துக்கு எசையனூரில் பெரியவா முகாமிட்டிருந்தார். அப்போது 8 வயசு சிறுவன் வேதபுரிக்கு. பெரியவாளின் பரம பக்தியான கோகிலா பாட்டி என்ற எசையனூர் பாட்டி சொல்வதே வேதவாக்கு. வேதபுரி தினமும் வயல்லேருந்து பூ எல்லாத்தையும் பறிச்சுன்னு வந்து பெரியவாளுக்கு முன்னால் வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணு. பல்லு தேய்ச்சிட்டு விபூதி இட்டுண்டு பூவை பறிக்கணும். என்ன? கர்மஸ்ரத்தையோடு பாட்டி சொன்னதை சிறுவன் வேதபுரி கடைபிடித்தான். ஒரு நாள் ஸ்ரீ திரிபுர சுந்தரி சமேத சந்திரமௌலீஸ்வர பூஜை முடிந்ததும் பெரியவா எல்லாருக்கும் தீர்த்தம் கொடுத்தார். வேதபுரி தீர்த்தம் வாங்க கையை நீட்டியதும் பெரியவாளின் திருக்கரத்திலிருந்து தீர்த்தம் வேதபுரியின் குட்டி கைகளில் விழுந்தது. கூடவே திருவாயிலிருந்து ஒரு கட்டளையும் விழுந்தது. இங்கே ஓரமா நில்லு. என்னமோ ஏதோ என்று பயந்து கொண்டு திருவென்று முழித்து கொண்டு ஓரமாக நிற்கும் வேதபுரியை பார்த்ததும் பெரியவா சிரித்து கொண்டே அதிக வாஞ்சியுடன், பயப்படாதடா, உன்கிட்ட ஒன்று பேசணும். ஜெகதாச்சாரியனுக்கு இந்த சிறுவனிடம் அப்படி என்ன பேச வேண்டுமோ? தன் பாதங்களில் விழ வேண்டிய புஷ்பங்களை பகவானே தேர்வு செய்வான். எல்லோருக்கும் தீர்த்தம் கொடுத்தானதும் வேதபுரியை கூப்பிட்டார். தினமும் பூ கொண்டு வரியே, நீயா கொண்டு வரியா இல்லைனா யாராவது சொன்னதுனால கொண்டு வரியா? குழந்தை மனதில் உள்ள சத்தியம் பளிச்சென்று வாயிலும் வந்தது. கோகிலா பாட்டி தான் என்கிட்ட தினமும் பெரியவாளுக்கு இப்படி பண்ணுன்னு சொன்னா, அதான் செய்கிறேன். ஓஹோ, பாட்டி சொல்லித்தான் செய்வியோ? ஏன் உனக்கே தெரியாதா? ஆற்றுல யாராவது பெரியவா சொல்லி கொடுத்தாதானே எனக்கு தெரியும். நான் சின்ன குழந்த, ஒன்றுமே தெரியாது. சொல்லி கொடுத்தா செய்வேன். வாடா என் அன்பு மகனே. தெய்வம் தன் மகிழ்ச்சியை சிரிப்பாக கொட்டியது. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ என் கூட வரியா? என்ன சம்பளம் வேணும் சொல்லு. உம்மாச்சி என்ன கொடுக்குறேளோ அதை வாங்கிக்கிறேன். பெரியவாளின் முகத்தில் புன்னகை அரும்பியது. தன்னையே அல்லவா முழுமையாக தந்துவிட்டார். கோடி கோடியான பணம் எல்லாம் இனி எந்த மூலைக்கு? உமாச்சி, என்னோட அம்மா நான் சின்னவனாக இருக்கிறச்சே செத்து போயிட்டார். அப்பா தான் என்னை வளர்க்குறா. அப்பா சரின்னு சொன்னால் உங்களோட வர. நீங்கள் எத்தனை குழந்தைகள் உங்கள் அப்பாவுக்கு? நான், ஒரு அக்கா, 2 தம்பி. ஒரு தம்பி செத்து போயிட்டான். அக்காவுக்கு கல்யாணமாகி புக்காட்டில் இருக்கா. அப்போ சரி, உன்னோட தம்பி உங்கள் அப்பாவை பார்த்துக்கிட்டோம், நீ என்னோட வா. என்ன ஒரு பாக்கியம்! ஏண்டா வேதபுரி, பெரியவா என்னடா பேசினா சொல்லு. கோகிலா பாட்டி குருநாதரின் திருவாக்கில் வந்ததை கேட்க ஆசைப்பட்டாள். என்னை பார்த்து என் கூட வரியான்னு கேட்டா, என்ன சம்பளம் வேணும்னு கேட்டா, நீ என்னடா சொன்ன? நான் பெரியவா என்ன கொடுக்குறீளோ வாங்கிக்கிறேன்னு சொன்னேன். பாட்டியின் முகத்தில் லேசாக கோபம் தெரிந்தது. அசடே, பெரியவா கிட்ட சம்பளம்லாம் வாங்கிக்க கூடாதுடா. அவரோட கிருபா கடாட்சமே போகும், உங்கள் குடும்பத்தை காப்பாற்றும். சரி பாட்டி. கொஞ்ச நாட்கள் கழிந்து நம்முடைய தாயுமான குழந்தை சுவாமி வேதபுரியின் வாயை கிண்டியது. என்ன, உனக்கு எவ்வளோ சம்பளம் வேணும் சொல்லவே இல்லையே? எனக்கு பெரியவாளோட அனுகிரகம் மட்டும் போரும். ஓஹோ, என்ன அந்த பணக்கார பாட்டி சொன்னாளாக்கும்? ஆமாம். பெரியவாளுக்கும் சிரிப்பு வந்துவிட்டது. சாதுர்மாசியம் முடிந்ததும் பெரியவா எசையனூரை விட்டு கிளம்பினார். வேதபுரியின் வீட்டு வாசலில் வேத முதல்வனின் பல்லக்கு நின்றது. வீட்டில் உள்ளவர்கள் எல்லோரும் நமஸ்காரம் செய்தனர். குருவென்று பார்த்து கொண்டு நின்ற சிறுவன் வேதபுரியிடம், அன்னிக்கே என்னோட வரேன்னியே, வரியா? ஓ, வரேனே. பக்கத்தில் நின்று கொண்டிருந்த கோகிலா பாட்டியுடன்,
என்ன, இந்த குழந்தைய அழைச்சிக்கட்டுமா? பாட்டியோ வேதபுரியின் பரம பாக்கியத்தை எண்ணி கண்கள் ஆறாக பெருக, ஈஸ்வரா, பெரியவா இஷ்டம். பாவம், தாயில்லா குழந்தை, பெரியவா தான் பார்த்துக்கணும். நீ நிறைய செஞ்சுட்ட, இனிமே இந்த குழந்தைய நான் பார்த்துக்கிறேன். ஆஹா, எப்பேற்பட்ட அனுக்கிரக அரவணைப்பு! உங்ககிட்ட கேட்கறதுக்கு முந்தையே இவன்ட்ட என் கூட வரையான்னு கேட்டேன். அழகாக சிரித்துவிட்டு வேதபுரியுடன், போ, உங்கள் அப்பாவுக்கு அபிவாதையை சொல்லி நமஸ்காரம் பண்ணிட்டு அவர்கிட்ட பெரியவா என்னை கூப்பிடுறா, நான் அவரோட போகிறேன்னு சொல்லு. உங்கள் அப்பா மடத்தில் உன்னை யார் பார்த்துப்பான்னு கேட்பா, அதுக்கு நீ என்னை பெரியவா பார்த்துப்பா, உன்னை தம்பி பார்த்துப்பான்னு சொல்லு. ஒரு சின்ன குழந்தைக்கு மோனோ ஆக்டிங் பண்ணி சொல்லி கொடுத்து தன்னுடன் அழைத்து கொண்டு போக ஜகத்குரு அடமாக இருந்திருக்கிறார் என்றால், வேதபுரி மாமாவின் மகா 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 என்று கோடி கோடி மகா போட்டாலும் அளவிட முடியாத பாக்கியத்தை என்னவென்று சொல்வது? வேதபுரி பெரியவா சொன்னபடி அக்ஷரம் மாறாமல் அப்பா சீதாராமையருடன் ஒப்பித்ததும், ஒரு வேஷ்டி, துண்டு, சொம்பு எடுத்துட்டு வா, அவ்வளவுதான். துவமேவ மாதாச்ச பிதா துவமேவ, துவமேவ பந்துஸ்த சகா துவமேவ, துவமேவ வித்யாம் திரவிணம் துவமேவ, துவமேவ சர்வம் மமதேவ தேவா. இந்த ஸ்லோகம் வேதபுரி என்ற திவ்யமான சிறுவனுக்காகவே பாடப்பட்டதோ என்னவோ. அந்த க்ஷணத்திலிருந்து பெரியவா என்ற உம்மாச்சிதான் அவருக்கு சர்வமும். பெரியவாளின் பல்லக்கு கிடுகிடுவென்று கிளம்பி வேகமாக போய்விட்டது. வேஷ்டி, துண்டு, சொம்பு சகிதம் பெரியவாளை தொடர்ந்து ஓடினான் சிறுவன் வேதபுரி. அவன் ஓடி வருவதை பார்த்ததும் பெரியவாளின் மாத்ருபாவமும் பெருகி ஓட ஆரம்பித்து விட்டது. பல்லக்கிலிருந்து எட்டி பார்த்து, நீ குழந்தை, நடக்க முடியாது, பின்னால் சின்ன மாட்டி வண்டி வருது பாரு, அதில் ஏறிக்கோ. வேதபுரியின் உயர்ந்த குணம், இம்ப்ளிசிட் ஒபீடியன்ஸ். உடனே பின்னால் வந்த மாட்டு வண்டிக்கு ஓடினான். ஆனால் வண்டியில் இருந்தவர்களோ, நீ சின்ன குழந்தடா, ஆற்றில் உன்னை தேடுவா, நீ போ என்று வண்டியில் ஏறவிடவில்லை. ஓடு பெரியவாளிடம் என்று மறுபடியும் பல்லக்கின் அருகில் ஓடினான். உம்மாச்சி, என்னை வண்டியில் ஏற்றிக்க மாட்டேங்கிறா. சரி, அதோ அங்கே மன்னாதி சவாரி குதிரை மேலே போகிறான் பாரு, அவனை கூப்பிடு. பெரியவாளுடைய யாத்திரையில் மன்னாதி என்ற குதிரை சவாரி, டக்கா என்ற வாத்தியம் வாசிக்கும் கோஷ்டி, தபால் என்று அந்தந்த ஊர்களில் ஸ்ரீமடத்துக்கு வரும் லெட்டர்களை சேகரிப்படுது என்று இந்த பரிவாரங்களும் கூடவே போகும். வேதபுரி போய் கூப்பிட்டதும் குதிரை சவாரிக்காரன் பெரியவாளின் பல்லக்கு அருகில் வந்தான். இந்த குழந்தைய உன்னோட குதிரை வண்டியில் ஏற்றிக்கோ. சரிங்க எஜமான். இந்த வண்டியில் ஏறும்போதே முன்ஜாக்கிரதையாக பெரியவா சொல்லித்தான் வந்தேன், ஆற்றில் சொல்லிட்டு தான் வந்தேன் என்று சொன்னதும் வண்டியில் இருந்தவர்கள் வேதபுரியை பயபக்தியுடன் பார்த்தார்கள். யாத்திரை அடுத்து ஏதோ ஊரில் நீற்றதும் பெரியவா ரொம்ப ஞாபகமாக வேதபுரியை அழித்து, சரி இப்போ சொல்லு, எந்த மாமா உன்னை வண்டியில் ஏற்றிக்க மாட்டேன்னு சொன்னா? எதுக்கு யாரையும் மாட்டி விடணும் என்ற நல்ல எண்ணத்தில், இல்லை வேண்டாம் என்று தலையாட்டினான் வேதபுரி. ஏண்டா பயப்படுற? அவ உன்னை ஆற்றுக்கு அனுப்பிடுவான்னு பயமா? இல்லை, உங்களுக்கு கைங்கரியம் செய்ய கிடைக்காதேன்னு பயமாக இருக்கு பெரியவா. இந்த ஒரே ஒரு உயர்ந்த சிந்தனைக்காகவே வேதபுரி பெரியவாளுக்கு அணுக்கமானான். நான் இருக்கேன், பயப்படாமல் காட்டு. வேதபுரி ஒருவரை காட்டினான். வெங்கட்ராமா, நான் தான் குழந்தைய அழைச்சிட்டு வந்தேன், ஜாக்கிரதையாக பார்த்துக்கோ. உத்தரவு பெரியவா. சாதாரண அம்மாவே அன்பின் சிகரமாக இருப்பாள், இவரோ ஜெகன்மாதா. இந்த பேரன்பை அளக்க முடியுமா? சிறுவன் வேதபுரி நம் வேதமாதாவுக்கு செல்ல பிள்ளையானான். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.